டேய், அதோ பார், அங்கே ஏதோ ரதம் வருகிறதே. ரதமா? இந்த காட்டுக்குள்ளையா? யாரா இருக்கும்? யாராவது மகாராஜாவாக இருக்கும். இருக்கும் இருக்கும். சரி சரி, வா போய் குருநாதரிடம் சொல்வோம். சொல்வோம் சொல்வோம், வா. தாயே, மனித உதவிகள் தங்களை தேடி வருகிறது. வருகிறேன். ஐயோ, தாகம் அடிக்கிறதே, தலை சுற்றுகிறதே, என்னால் நடக்க இயலவில்லையே. ஐயோ அம்மா, என் கணவர் என்னை கைவிட்டு விட்டாரே. நான் எங்கு போவேன்? நான் என்ன செய்வேன்? அம்மா அம்மா, பூமி மாதா, மகளே, அம்மா, வா மகளே, வா. அம்மா, எல்லாம் எனக்கு தெரியும் மகளே, பொறுத்துக்கொள். இன்னுமா பொறுத்துக்கொள்ள சொல்கிறீர்கள்? என்னை திக்கற்றவளாக்கி தெருவில் வீசி எறிந்து விட்டார் அம்மா உங்கள் மருமகன். அவர் சக்கரவர்த்தி திருமகன் மட்டுமல்ல, சத்தியத்தின் திருமகன். அவர் சீதாராமனும் அல்ல, கோசலை ராமனும் அல்ல, ராஜாராமன். ராஜாவுக்கு மக்கள்தான் முக்கியம், மனைவி எல்லாம் பிறகுதான். என் மாப்பிள்ளை மக்களின் மன்னர். அப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளையை பெற நான் என்ன பாக்கியம் செய்திருக்கிறேன் சீதை? அவர் என்னிடம் நியாயமாக நடந்தாரா அம்மா? நியாயத்திடம் அவர் நியாயமாக தான் நடந்து கொண்டார். என் பக்கம் நியாயம் இல்லையா அம்மா? மகளே, உன் பக்கம் நேர்மை, தூய்மை, வாய்மை மூன்றும் இருக்கின்றது. தர்மமும் உன் பக்கத்தில் தான் இருக்கின்றது. அப்படி என்றால் அவரிடம் இவையெல்லாம் இல்லையா அம்மா? இது நீ கேட்கும் கேள்வி அல்ல. ஒரு நாளுக்கு இரு நிலைகள், ஒன்று பகல், ஒன்று இரவு. இரண்டும் சேர்ந்தால்தான் ஒரு நாள். செங்கோலுக்கு இரு நிலைகள், ஒன்று நீதி காக்க, மற்றொன்று மக்களை காக்க. எதையும் விட்டு கொடுப்பதுதான். அப்படி விட்டு கொடுத்தாலும் இதயத்தில் அந்த செங்கோல் ஏந்தும் சீராளன் யாருக்காக தியாகம் செய்கிறானோ அவர்களுக்காக தன்னை உணர்வுபூர்வமாக இணைத்துக் கொள்வான். பயன்படுத்திக் கொள்ள ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க இறைவன் எடுக்கும் முயற்சி எந்த நிலையிலும் உறுதி தளராதே மகளே. இது பெரும்பான்மையை திருப்திப்படுத்த சிறுபான்மைக்கு வைக்கும் கால கட்டாய சோதனை. அதுதான் இன்று நடந்திருக்கிறது. அயோத்தியிலிருந்து நீ வெளியேற்றப்பட்டாய். ஆனால் ராமனின் இதயத்தில் என்றும் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். அதுபோல் குற்றமற்ற என்னை கொள்கைக்காக பலி கொடுத்து விட்டாரே என் பிரபு என்று கலங்கும் உன் இதயத்தில் ராமர்தான் இருக்கிறார். இதை நீ மறுக்க முடியுமா? சீதை, உன்னை முடித்துக் கொள்ளும் தவறான எண்ணத்திற்கு இடம் கொடுக்காதே. வீரத்தாயாக விளங்கு. அம்மா, எனக்கு பூமியில் இருக்க பிடிக்கவில்லை. என்னையும் உங்களோடு அழைத்துச் சென்று விடுங்கள். நான் யாருக்கும் பிரச்சனைக்குரியவளாக இருக்க விரும்பவில்லை. சீதை, உன்னை இங்கு விட்டுவிட்டு போக எனக்கும் மனமில்லை. ஆனால் அது சரியல்ல. ஏன்? சீதையாக மட்டும் இப்போது நீ இல்லை. ஸ்ரீராமனின் செல்வனை சுமக்கும் தாயாகவும் ராமனின் செல்வன் இஷ்வாக குலத்தின் தனம். அதை எடுத்து செல்ல எனக்கும் உரிமை இல்லை, உனக்கும் உரிமை இல்லை. அப்படி என்றால் என்னை யாரும் இல்லாத இந்த அடர்ந்த காட்டில் திக்கற்ற அபலையாக, அனாதையாக இருக்க சொல்கிறீர்களா? யார் அனாதை? அப்படி பார்க்க போனால் ஒரு சீதை அல்ல, 1000 சீதைகள், பல கோடி சீதைகள் பல காரணங்களுக்காக ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அவர்களையெல்லாம் நான் அழைத்து கொண்டு போக முடியுமா? போகலாமா? உங்கள் கருத்தை நான் ஏற்கிறேன். ஆனால் சீதையாக மட்டும் நான் இல்லையே.
என் வயிற்றில் இருக்கும் ஜீவனை காப்பாற்றவாவது நான் முயற்சிக்க வேண்டாமா? சீதை, இங்கு நீண்டு வளர்ந்து நிழல் தரும் இந்த காட்டு மரங்களுக்கு யார் நீர் ஊற்றினார்கள்? யாரால் வளர்க்கப்பட்டன? தானே வளர்ந்தன. வான் தரும் மழை பூமியில் விழுந்து இவைகளின் வேருக்கு உணவூட்டி வளர்த்து விட்டிருக்கின்றது. அனாதையாக வளர்ந்த இந்த மரங்களின் தியாகத்தை பார். தன்னை வளர்க்காத மனிதனுக்கு நிழல் தந்து இவைகள் இங்கு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் நின்று கொண்டிருக்கின்றன. நீ தெய்வ நிலைக்கு உயர்ந்தவள், புருஷோத்தமன் ஒருவனின் உயிர் துணை. உனது இந்த பிரிவு இயற்கையான பிரிவல்ல. எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் பயன்படுத்திக் கொள்ள ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க இறைவன் எடுக்கும் முயற்சி. நீ எந்த நிலையிலும் உறுதி தளராதே. உன்னை முடித்துக் கொள்ளும் தவறான எண்ணத்திற்கு இடம் கொடுக்காதே. வீரத்தாயாக விளங்கு. உலகமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ ஒரு புறம் இரு. உண்மையாக இரு, உறுதியாக இரு. உன் வயிற்றில் உள்ள ஜீவனுக்கு வாழ்வு கொடுக்கும் பொறுப்பினை மறக்காமல் இரு. நான் வருகிறேன். அம்மா, 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 அம்மா. டேய் புலிடா. டேய், புலி இல்லடா அது. ஆ, யாரோ ஒரு அம்மையார் அங்க மயங்கி கிடக்குறாங்கடா. யாரோ ஒரு அம்மையாரா? ம், இந்த காட்டுல நமக்கு தெரியாம எந்த அம்மையார் மயங்கி கிடக்குறாங்க? வா 2 பேரும் போய் பார்ப்போம் வா. ஆ ஆ ஆ போலாம், வா போ. யாரோ மகாராணி போல் தோன்றுகிறது. ஆம், மகாராணியார் போல் தான் தெரிகிறது. நீ இங்கேயே இருந்து இவர்களை பார்த்துக்கொள். நான் போய் குருநாதரிடம் சொல்லி அழைத்து வருகிறேன். ஆ சரி. குருதேவா, குருதேவா, குருதேவா. ஏன் இந்த பதட்டம்? அங்கே ஒரு அம்மையார் மயங்கி கிடக்கிறார். எங்கே? தர்பை பறிக்க போகும் வழியிலே. அப்படியா? வாருங்கள் பார்க்கலாம். அம்மையாரே, தாங்கள் யார்? தாங்கள் யார்? வால்மீகி முனிவருடைய சீடன். வால்மீகி முனிவர் இங்குதான் உள்ளாரா? ஆமாம் தாயே, வாருங்கள் ஆசிரமத்துக்கு செல்வோம். ஆமாம், வாருங்கள் செல்வோம். நமஸ்கரிக்கிறேன் மாமுனியே. மங்களம் உண்டாகட்டும். அழாதேமா.
அனைத்தையும் அறிந்து கொண்டேனம்மா. ஆசிரமத்துக்கு செல்வோம். அங்கே சென்று அனைத்தையும் பேசிக்கொள்வோம். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வாருங்கள் காத்தியாயினி. குருவே, நம் எளிய குடிலுக்கு மகாலட்சுமி வந்திருக்கிறார். ஆரத்தி எடுத்து வா. உத்தரவு. மாமுனிவரே, ஆரத்தி எல்லாம் எதற்கு? ஒரு அனாதைக்கு அடைக்கலம் தருகிறீர்களே, இதைவிட வேறு என்ன வேண்டும்? நீ அனாதை இல்லம்மா, நீ ஆதி மூலம். ஆதி மூலமான பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமனின் துணைவி மகாலட்சுமி. இப்போது மகாவிஷ்ணுவின் மானிட அவதாரமான ஸ்ரீராமனின் மனைவி. ஆலய விக்கிரகங்களுக்கு அபிஷேகம், அர்ச்சனை, ஆராதனை எவ்வளவு அவசியமோ அவ்வளவு அவசியம் வீட்டுக்கு வரும் மகாலட்சுமியை வரவேற்க. பூமாரி பொழிய, வெண்சங்கு ஊத, ஆரத்தி எடுக்க, மேளதாளங்கள் முழங்க, வேத விற்பனர்கள் மந்திரங்கள் ஓத, காணம்பாடும் கலைஞர்கள் பாட, கவிஞர்கள் கவிதை பாட, மங்கையர்கள் அகல் விளக்கை ஏந்தி வரிசையாக இருபுறமும் நிற்க, அரண்மனை பெண்டிர்கள் உன்மீது பூமழை பொழிய ராஜாங்க வரவேற்பு கொடுக்க வேண்டும். ஆனால் இது மாளிகை அல்ல, மதிர்ச்சுவர்கள் இல்லாத மண்குடில். இதுவரை இங்குள்ளவர்கள் எல்லாம் யாரோ, இனிமேல் இவர்களெல்லாம் உன் சொந்தங்கள். இந்த புதிய பந்தங்கள் இறைவனால் வந்தது. இங்கே சுதந்திரமாக இருக்கும் வெண்புறாக்கள் தான் இங்கு காவற்படை. மயிலும் குயிலும் இனிமேல் உன் தோழர்கள். இதோ இங்கே இருக்கும் சீடர்கள் எல்லோரும் உன் தொண்டர்கள். மனித நேயத்தோடும் எல்லா ஜீவன்களோடும் இணைந்து ஒரு குடும்பமாக வாழ்வதுதான் இங்கே உள்ள நடைமுறை. இங்குள்ளவர்களின் உழைக்கும் கைகளும் கால்களும் தான் அவர்களின் உடைமைகள். மற்றவைகள் எல்லாம் இங்கே பொது உடைமைகள். இந்த ஆசிரமத்தில் இருக்கும் இந்த வால்மீகியும் இந்த ஆசிரமத்தில் இருக்கும் கடைக்கோடி ஊழியனும் சமம். எங்களுக்குள் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை. அதோ அந்த வேள்வி குண்டத்தில் அணையாமல் இருக்கும் அக்னி சுவாலைகள் தான் இங்கே அனைவரும் வணங்கும் தெய்வம். வேள்வியின் போது தீயில் நெய்யூற்றி சொல்லும் வேத மந்திரங்கள் தான் துதிப்பாடல்கள். நாளை அயோத்தியை ஆளப்போகும் சக்கரவர்த்தியை வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கும் நீ இனிமேல் கவலைகளுக்கு உனது மனதில் இடம் கொடுக்காமல் சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக இரம்மா. நமஸ்கரிக்கிறேன் மாமுனியே.